ஜாலி ரைடு மிதிவண்டி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை பற்றி ஒரு சின்ன வீடியோ. இது சூப்பர் ரைடன்ஸ் 200 300 400 600 எடுத்தால் இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். சூப்பர் ரைடன்ஸ், நான் ஒரு சூப்பர் ரைடன். இது என்னோடய மெடல்ஸு, ஒரு 70 மெடல் இருக்குது. இதில் மாரத்தான் போன மெடலும் இருக்குது, ஒரு 4 மெடல் இருக்குது. பாக்கி எல்லாமே சைக்கிளிங் மெடல் தான். பாருங்கள் எவ்வளோ மெடல் இருக்குன்னு, எண்ண முடியாது அந்த அளவுக்கு வச்சுருக்கேன். வணக்கம் எல்லாத்துக்கும். ஜாலி ரைடு மிதிவண்டி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களில் ஒரு விக்னேஷ். இவன் பேர் வந்து பச்சை மயில். நான் ஒரு 5-5:30 மணிக்கு சைக்கிள் எடுப்பேன். ஒரு 20 ஒரு 30 கிலோமீட்டர் டெய்லி ஓட்டுவேன். சண்டே வந்து 50 இல்லைனா 100 சைக்கிளிங் ஓட்டுவேன். நான் ஒரு சூப்பர் ரைடர்னு கூட. 200 300 400 600 ஓட்டியிருக்கேன். சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது. பிகினர்ஸுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு டெய்லி ஒரு 2, ஒரு 5, ஒரு 7, ஒரு 10 அந்த மாதிரி ஓட்டுங்க. எடுத்ததுமே யாராவது சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அமுத்திடாதீங்க. ஏன்னா நானும் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய கெஸ் வாங்கும், கை காலெலாம் வலிக்கும். அப்படி செய்யக்கூடாது. ஸ்டார்டிங் ஒரு 2 கிலோமீட்டர் ஓட்டுங்க, இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டுங்க. இன்றைக்கி ஒரு 2 கிலோமீட்டர் ஓட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டுங்க. நாளான்னைக்கு ஒரு 7, ஒரு 10 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே கொண்டு போங்க. அப்படி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ் தெரியும். உங்களுக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஒரு 2 கிலோமீட்டர் ஓட்டினவங்க வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 85 கிலோ இருந்தேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 75 கிலோ இருக்கிறேன். கிட்டத்தட்ட அங்கேருந்து இவ்வளோ கம்மி பண்ணியிருக்கேன் நான். எப்படின்னா டெய்லி நான் சைக்கிள் எடுக்கிறதுனால ஒரு 3 மாதம் நீங்கள் தொடர்ச்சியாக சைக்கிள் ஓட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் உடம்பு வந்து ஸ்லோவாக கம்மியாகிறது உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கே இதுக்கு முன்னாடி வந்து நல்லா சட்டை பேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக போட்டிருப்பீங்க. ஒரு லூஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ஒரு 3 மாதத்துலேயே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். உங்களுக்கு டெய்லி ரெகுலராக சைக்கிள் எடுத்தீங்க அப்படின்னா. அப்புறம் அந்த குழந்தைகள பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்ஸு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதனால் கண் பிரச்சனை, இப்போ சின்ன வயசுலேயே வந்து கண்ணாடி போடுற மாதிரிலாம் ஆகுது. பேரண்ட்ஸு அவங்களாம் என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும். ஒரு வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி லைனில் அவங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஸ்கேட்டிங் இருக்குது. அப்புறம் அவங்கள சைக்கிளும் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஸ்கேட்டிங் சைக்கிளில் நீங்கள் போனீங்க அப்படின்னா, நீங்களும் ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எங்கள் அப்பாவும் வராங்க, எங்கள் அம்மாவும் வராங்க கூட அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பாதுகாப்பாகவும் இருக்கும். காத்தால நீங்கள் சைக்கிளிங் போனீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-5:30 மணிக்கெலாம் சைக்கிள் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஜில்லுன்னு காற்று இருக்கும். அந்த எப்படி சொல்கிறது அப்படின்னா, அது அனுபவிச்சா தான் தெரியும். நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். சைக்கிள் ஓட்டுறதுனால என்ன அப்படின்னா, நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். காய்ச்சல், தலைவலி அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் 1 வருஷத்தில் ஒரு 2 வருஷமாக நான் எந்த டேப்லெட் எடுத்துக்கல நான். சின்னதாக ஏதோ தலைவலி வந்தால் கூட நான் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் எனக்கு காய்ச்சல் அந்த மாதிரிலாம் எதுவும் வந்ததில்லை. நான் ரெகுலராக சைக்கிள் ஓட்டுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களும் சைக்கிள் ஓட்டுங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.